இதை மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள், அசந்துருவீங்க. டேஸ்ட் அள்ளும், எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வாங்கிங்க. வந்து சப்பாத்திக்கு, பூரிக்கு, எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். புலாவ் இருக்கு இல்லையா, புலாவுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு சிக்கன் வறுவல் தான் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாமா? சிம்பிளான சிக்கன் வறுவல், ஓகேவா? அது ஃபஸ்ட்டு நான் வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் பாதி, பெரிய வெங்காயம் ஒரு ஒன்றரை தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 20 மிளகா, காஞ்ச மிளகா, ஒரு 2 ஸ்பூன் சோம்பு, 1.5 ஸ்பூன் சீரகம். இதை வந்து தனியாக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து வதக்கிறதுக்கு கருவேப்பிலை இவ்வளோதான் தேவையான, இதுக்கு இவ்வளோ தான் தேவையானது. இதை இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நைஸாக அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு. இதுதான் இப்போதைக்கு வந்து குக்கர் வச்சாச்சு. குக்கர் வச்சு அடுப்பில் குக்கர் வச்சுங்க. எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் ஊற்றிட்டேன், ஆல்ரெடி அடுப்பு பற்ற வச்சுட்டேன். எண்ணெய் காஞ்சோன்னே சோம்பு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, சோம்பு போட்டுக்கும். வெங்காயம் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் வெங்காயம் நிறையா தான் போடுவேன், எனக்கு அப்போ தான் பிடிக்கும். அதனால நீங்கள் வெங்காயம் நிறையா போட்டுட்டேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுங்க. நான் ஒரு கிலோ எடுத்துருக்கேன். 1 கிலோவுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து 1/2 கிலோவோ, 1/4 கிலோவோ, 2 கிலோவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் எடுக்கணும். இதை மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டுட்டு சாம்பார் சாதத்துக்கு, சாம்பாருக்கு, அப்புறம் வந்து ரசம், அப்புறம் ஏதாவது குருமா, நம்ம காரமே இல்லாமல் ஏதாவது குழம்பு வச்சு வைக்கும்போது இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். சைடிஷ் வந்து இது நல்லா இருக்குங்க. அந்த சிக்கன் வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ வந்து நம்ம தக்காளியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் எவ்வளோத்துக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ வந்து சூப்பராக இருக்குங்க. தக்காளி நல்லா கொஞ்சம் வதங்கணுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துணும், போதும், ரொம்ப வேண்டாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துப்போம். ஆல்ரெடி நான் வந்து சிக்கனில் மஞ்சத்தூள் போட்டு கழுவிருக்கேன், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெயோட மஞ்சத்தூள் போட்டோம்னா அந்த ரா ஸ்மெல் போயிடும். அதுக்கு தான் மஞ்சத்தூள் வாசனை இருக்காது. இப்போ வந்து நம்ம சிக்கனை சேர்த்துப்போம். சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். 3-4 வாட்டி கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்குவோம். இப்போ இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுட்டோம்னாக்கா அது தண்ணி பிரிஞ்சு வரும். தண்ணி பிரிஞ்சு பதத்துக்கு வெந்ததுக்கு பிற்பாடு நம்ம அந்த மசாலாவை சேர்ப்போம். அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ திறந்து பார்ப்போமா? பாருங்கள் எப்படி தண்ணி பிரிஞ்சு வந்துருச்சா. இப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த அரைச்சி வச்ச மிளகாத்தூளை சேர்த்துப்போம். அரைச்ச மிளகா சாந்து. நாங்கள் எங்கள் ஊர் ஸ்டைலில் என்ன சொல்லுவோம்னா மிளகா சாந்துங்குவோம். இதை வந்து நான் அம்மியில் வச்சு அரைச்சா சூப்பராக இருக்குங்க. அம்மியில் வச்சா இதை வந்து தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதோட மட்டும் இந்த காரம் மட்டும் பத்தாது. நம்ம என்ன பண்ணணும், இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நார்மலாக வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், சரிங்களா? சேர்த்துக்கலாம். எதுக்குன்னா அது மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம்னா கொஞ்சம் திக்னஸ் கிரேவியாக கிடைக்கும். அதுக்கு தான். சும்மா கொஞ்சமாக போதும், ரொம்ப வேண்டாம். ஆல்ரெடி நம்ம இது இருக்குல்ல, காரம் போட்டுருக்கோம்ல, கொஞ்சமாக போட்டு நல்லா இந்த நேரத்தில் உப்பு எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு உப்பு போட்டு மூடி வச்சு நல்லா வற்றி வெந்து வரணும். தண்ணி இது போதும், இதுக்கு மேலே தண்ணி ஊற்றக்கூடாது. சிக்கனை ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. ரொம்ப நேரம் வேக விட்டோம்னா வைங்களா சக்கையாக ஆகிடும். உப்பெல்லாம் இருக்குது, கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம மூடி வச்சுருவோம். மூடி வச்சு இறக்க போகும்போது ஒன்று சேர்க்கணும். அது சேர்த்தா தான் ஃபினிஷ் ஆகும். சரி, இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாமா? இப்போ திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? கொஞ்சோண்டு பெப்பர் தூள், மிளகுத்தூள் போட்டால் தான் அதோட ஃபினிஷ்டே வரும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, அருமையாக இருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதாங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய், தேங்க்யூ.